ஹலோ நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் எங்கே இருக்கு? அது வாடிகன் சிட்டியை விட 4 மடங்கு பெரியது. அந்த நாடு எது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே தந்தை தன் மகளுக்காக ஒரு சின்ன குடிசையை கட்டுவான். மகள் அந்த குடிசையில் தினமும் புது புது ஆண்களுடன் உடல் உறவு வைத்துக் கொள்வாள். இந்த நாட்டு மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் இறுதி சடங்குக்கு தங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததையெல்லாம் செலவு செய்வார்கள். இங்கே யாரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாட மாட்டார்கள். இந்த நாட்டில் ஒரு நாள் கூட மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் தெரியாது. இந்த நாடு தன் அழகான கடற்கரைகள் மற்றும் தீவுகளால் உலகம் முழுவதும் பிரபலமானது. இது ஒரு நாடு இல்லை என்றாலும் கடந்த 100 வருடங்களில் அதன் பெயர் அதிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கே இன்னும் இந்து கலாச்சாரத்தின் சில ஆசாரங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் தெளிவாக தெரிகின்றன. உண்மையில் இது ஜனநாயக நாடு. ஆனால் கடந்த 37 வருடங்களாக இங்கே ஒரே அரசியல் கட்சி ஆட்சி நடக்கிறது. இந்த நாடு சுற்றுலாவுக்கு மிகவும் நல்ல இடமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இங்கே தங்குவது, சுற்றுவது, சாப்பிடுவது எல்லாமே மிக குறைந்த செலவில் சாத்தியம். அதனால்தான் இந்த நாடு லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பிடித்த சுற்றுலா இடமாக மாறியிருக்கிறது. அதுதான் கம்போடியா. தற்போதைய காலத்தில் கம்போடியா நாட்டின் மொத்த மக்கள் தொகை ஏறக்குறைய 1.8 கோடிக்கு 18 மில்லியன் அருகில் உள்ளது. இந்த நாட்டின் மக்கள் அடர்த்தி பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 100 பேர் வசிக்கிறார்கள். பினாம் பென் என்பது கம்போடியாவின் தலைநகரம் மற்றும் நாட்டிலேயே மிகப்பெரிய நகரம். மதம் பற்றி பேசினால் கம்போடியாவில் பெரும்பாலான மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். சுமார் 97% பேர் பௌத்தர்கள். மீதமுள்ள 2 முதல் 3% இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறார்கள். கம்போடியாவில் பேசப்படும் முதன்மை மொழி கெமர் மொழி. மொத்தம் 19 வகையான மொழிகள் இந்த நாட்டில் பயன்பாட்டில் உள்ளன. கெமர் மொழி தவிர ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளும் முக்கியமானவை. உண்மையில் பிரான்ஸ் நாடு நீண்ட காலம் கம்போடியாவை தன் காலனியாக ஆண்டது. 1863இல் பிரான்ஸ் கம்போடியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நவம்பர் 9, 1953 அன்று கம்போடியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. கம்போடியா பெயர் வரலாற்றில் பல முறை மாற்றப்பட்டது. இது பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வ பெயர் கிங்டம் ஆஃப் கம்போடியா. புது அரசு வரும்போதெல்லாம் நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயரில் சிறு மாற்றம் ஏற்படும். ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக கம்போடியா பீப்பிள்ஸ் பார்ட்டி நாட்டை ஆள்வதால் பெயர் மாற்றம் நடக்கவில்லை. நண்பர்களே, கம்போடியா நாட்டின் வரலாறு மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. வரலாற்றாசிரியர்கள் சொல்வது போல் கம்பு சுயம்பு என்ற நபர் இந்த நாட்டை நிறுவினார். அப்போது இங்கே வெறும் பாலைவன நிலங்கள் மற்றும் காடுகள் மட்டுமே இருந்தன. அந்த பாலைவன நிலங்களில் அவர் ஒரு ராஜ்யத்தை கட்டினார். இன்று வரை சுமார் 27 ராஜாக்கள் கம்போடியாவை ஆண்டுள்ளனர். ஒரு காலத்தில் இங்கே இந்துக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. கம்போடியா உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு. அதன் தேசிய கொடியில் ஒரு கட்டிடத்தின் படம் உள்ளது. அந்த கட்டிடம் இந்துக்களின் மிகப்பெரிய மற்றும் பிரம்மாண்டமான கோயிலான அங்கோர் வாட் கோயிலுக்கு சின்னமாக உள்ளது. அங்கோர் வாட் கோயில் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு வருடமும் 25 லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வெறும் இந்த கோயிலை பார்க்க மட்டுமே கம்போடியாவுக்கு வருகிறார்கள். கம்போடியா நாட்டின் மொத்த ஜிடிபி சுமார் 48 முதல் 50 பில்லியன் டாலர்களுக்கு அருகில் உள்ளது. 2025 எஸ்டிமேட்ஸ். இங்கே மக்கள் அதிகமாக ஆடை தொழிலுடன் தொடர்புடையவர்கள். ஆடை தொழில் இந்த நாட்டின் வருமானத்திற்கு மிக முக்கியமான ஆதாரம். சுற்றுலா தொழிலிலிருந்தும் கம்போடியாவுக்கு நல்ல வருமானம் வருகிறது. அதுவல்லாமல் மரம் மற்றும் மீன் பொருட்கள் இங்கிருந்து பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒரு சாதாரண நபரின் சராசரி வருமானம் $1400 சமம். அது மிக குறைவான தொகை. கம்போடியா மக்கள் மிகவும் எளிமையாக வாழ்கிறார்கள். பெரும்பாலானோர் கிராமங்களிலேயே வசித்து வாழ்க்கையை முடிக்கிறார்கள். இந்த மக்கள் நவீன அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை முறையை விரும்புவதில்லை. தங்களை இயற்கையுடன் மிக நெருக்கமாக உணர்கிறார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களில் இந்த நாட்டில் மரங்களை பெரிய அளவில் வெட்டியுள்ளனர்.
கம்போடியா இன்னும் முழுமையாக வளர்ச்சியடைந்த நாடு இல்லை, ஆனால் இங்கே எழுத்தறிவு விகிதம் 80% மேல் உள்ளது. இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கம்போடியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் கம்போடியா போன்ற பிரபலமான கல்வி நிறுவனங்கள் உள்ளன. கம்போடியா மக்கள் தொகையில் 50% மேல் 15 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். இதற்கு ஒரு முக்கிய காரணம் 1970களில் இங்கே நடந்த பெரிய அளவிலான இனப்படுகொலை. 1975 முதல் 1979 வரை வெறும் 4 வருடங்களில் கம்போடியா அரசு தன் நாட்டில் 20 முதல் 25 லட்சம் பேரை கொன்றது. நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 1/4 பங்கு அழிந்தது. இறந்தவர்களில் கோயில்கள் மற்றும் மடங்களில் அதிக நேரம் செலவிட்டவர்கள், மக்களிடையே நல்ல செல்வாக்கு உள்ளவர்கள் அல்லது அதிகம் படித்தவர்கள் இருந்தனர். அரசு எதிர்காலத்தில் யாரும் தங்களுக்கு எதிராக பேசும் தைரியம் செய்யக்கூடாது என்று விரும்பியது. அதற்காக லட்சக்கணக்கானோரை கொன்றது. கம்போடியா தன்னை ஜனநாயக நாடு என்று கருதுகிறது. ஆனால் இங்கே ஜனநாயக கொள்கைகள் கடுமையாக மீறப்படுகின்றன. 1985 முதல் ஹுன் சென் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். கடைசியாக 2018 தேர்தல் நடந்தது. எதிர்க்கட்சிகள் ஒரு இருக்கை கூட வெல்லவில்லை. அமெரிக்கா மற்றும் பல மனித உரிமை அமைப்புகள் கம்போடியா ஜனநாயக செயல்முறை மீது கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளன. கம்போடியாவில் இன்னும் அரச மரபு நடக்கிறது. 2004 முதல் நோரோடோம் சிஹமோனி நாட்டின் ராஜாவாக இருக்கிறார். கம்போடியாவில் ஊழல் மிக அதிக அளவில் உள்ளது. ஊழல் அளவீட்டில் 182 நாடுகளில் கம்போடியா 163வது இடத்தில் உள்ளது. 2025 CPI. நீங்கள் எப்போதாவது கம்போடியா சென்றால் அங்கே யாருடைய தலையையும் தொட முயற்சி செய்யாதீர்கள் அல்லது தலையில் கை வைக்காதீர்கள். ஏனென்றால் கம்போடியா மக்கள் தலையை உடலின் மிக புனிதமான மற்றும் உயர்ந்த அவயவமாக கருதுகிறார்கள். அதை தொடுவதை அவமானமாக பார்க்கிறார்கள். நண்பர்களே, கம்போடியாவில் மக்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாட மாட்டார்கள். இங்கே பலருக்கு தங்கள் பிறந்த நாள் எந்த நாள் அல்லது வயது எவ்வளவு என்று கூட தெரியாது. ஆனால் இப்போதைய இளைஞர்கள் தங்கள் பிறந்த நாளை நினைவில் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தால் ஆச்சரியமாக இருக்கும். கம்போடியா மக்கள் வருடத்திற்கு 2 முறை புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஆம், ஜனவரி 1 தவிர ஏப்ரல் மாத நடுவில் கூட புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இது கெமர் சாம்ராஜ்யம் நிறுவப்பட்ட நாள் சந்தர்ப்பத்தில் நடக்கிறது. கம்போடியாவில் சிறியவர்கள் பெரியவர்களை மிகவும் மரியாதை செய்கிறார்கள் மற்றும் அன்பு காட்டுகிறார்கள். இங்கே சில சமூகங்களில் திருமணத்திற்கு பிறகு ஆண் தன் மனைவியின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று வசிக்கிறான். கம்போடியாவில் விபச்சாரம் சட்டவிரோதமானாலும் பல பெண்கள் இந்த தொழிலால் தங்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள். அதுவல்லாமல் கம்போடியாவில் பல கெசினோக்கள் உள்ளன. அங்கே சூதாட்டம் முழுமையாக சட்டபூர்வமானது. கம்போடியாவில் ஒரு விசித்திரமான பாரம்பரியம் உள்ளது. இங்கே மகள் இளமைக்கு வந்தவுடன் தந்தை ஒரு சின்ன குடிசையை கட்டுவான். இந்த குடிசைகளை கம்போடியாவில் லவ் ஹேட் என்று அழைக்கிறார்கள். மகள்கள் தங்கள் விருப்பமான ஜீவன துணையுடன் அல்லது ஏதாவது அந்நிய ஆணுடன் இந்த குடிசைக்கு சென்று உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம். கேட்க பிரம்மாண்டமாக தோன்றலாம், ஆனால் பெண்கள் தினமும் புது ஆண்களுடன் உறவு வைத்துக் கொள்வது இங்கே சாதாரணமாக கருதப்படுகிறது. இப்படி செய்வதால் பெண்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஜீவன துணையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் இந்த பாரம்பரியத்தை கிரீன் இன மக்கள் மட்டுமே பின்பற்றுகிறார்கள். இந்த தனித்துவமான பாரம்பரியம் மீது பல டாக்குமெண்டரி படங்கள் கூட தயாராகியுள்ளன. வெவ்வேறு ஆண்களுடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு மற்றொரு காரணம், இப்படி செய்வதால் பெண்கள் பகல் தெய்வம் மற்றும் இரவு தெய்வத்தை மகிழ்விக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கம்போடியாவிலிருந்து பல பெண்கள் ஒவ்வொரு வருடமும் திருமணத்திற்காக சீனாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். வறுமை காரணமாக கம்போடியா பெண்கள் நல்ல வாழ்க்கையிலிருந்து தூரமாகிறார்கள். அதனால் அவர்கள் சீனாவுக்கு செல்ல ஒப்புக்கொள்கிறார்கள். கம்போடியாவில் திருமணத்திற்கு குறைந்தபட்ச வயது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக அதிகம். ஆண்களுக்கு 25 வயது, பெண்களுக்கு 22 வயது குறைந்தபட்ச வயது. கம்போடியா உணவு பற்றி சொல்ல வேண்டுமானால் இங்கே மக்கள் பூச்சிகள் மற்றும் கிருமிகளை அதிகம் சாப்பிடுகிறார்கள்.
மீன், தவளைகள் மற்றும் பாம்புகளை கூட அரிசியுடன் கலந்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் பிடித்திருந்தால் அது இங்கே கிடைக்காது. நண்பர்களே, கம்போடியா இரவு வாழ்க்கை மிக அற்புதமானது. இங்கே பல நைட் கிளப்கள், பார்கள் மற்றும் கேஃப்கள் உள்ளன. அங்கு சென்று நீங்கள் மகிழலாம். சற்று அதிக பணம் செலவு செய்தால் உங்கள் இரவுகளை இன்னும் கவர்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளலாம். கம்போடியாவில் சாலையில் டிராஃபிக் விதிகள் முழுமையாக பின்பற்றப்படுவதில்லை. அது உண்மையிலேயே மிக விசித்திரமாக தெரியும். இங்கே பெயரளவுக்கு மட்டுமே டிராஃபிக் விதிகள் உள்ளன. சில இடங்களில் டிராஃபிக் சிக்னல்கள் இருக்கும், ஆனால் யாரும் அவற்றை கடுமையாக பின்பற்ற மாட்டார்கள். இங்கே ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்தபடி வாகனம் ஓட்டுகிறார்கள். ஆகவே நண்பர்களே, நீங்கள் கம்போடியாவில் இருக்கும்போது சொந்தமாக வாகனம் ஓட்டாமல் இருப்பதே நல்லது. ஏனென்றால் நீங்கள் சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறீர்கள், மரணத்திற்கு அல்ல. நண்பர்களே, அதுவல்லாமல் கம்போடியாவில் குடும்பத்தில் யாராவது இறந்தால் அவர்களின் இறுதி சடங்குக்கு மிகப்பெரிய தொகை செலவு செய்வார்கள். இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கு $8,000 முதல் $10,000 வரை செலவாகும். ஆனால் கம்போடியாவில் பெரும்பாலானவர்களின் மாத வருமானம் $100 தாண்டாது. மொத்த வாழ்நாள் சம்பாத்தியத்தை இறுதி சடங்கில் செலவு செய்யும் இந்த பாரம்பரியம் நூற்றாண்டுகளாக நடக்கிறது. மக்கள் இப்படி செய்வதால் இறந்தவரின் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். கம்போடியாவில் அரசு பல விஷயங்களுக்கு தடை விதித்துள்ளது. இங்கே சிகரெட்டுகள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. நண்பர்களே, நாட்டில் எந்த வகையான அழகு போட்டிகளும் நடத்த அனுமதி இல்லை. பெண்கள் தங்கள் முலைப்பால் விற்பனை செய்வது தடை. உலக சமுராய் வாள்களை பயன்படுத்துவதும் அனுமதி இல்லை. அரிசியிலிருந்து தயாரான வைன் கூட இங்கே தடை செய்யப்பட்டது. நாட்டு பெண்கள் கொரிய ஆண்களுடன் டேட்டிங் செய்வதும் அனுமதி இல்லை. கம்போடியாவில் ஜாயிண்ட் ஜார்ஜ் என்ற ஒரு வகை மரம் உள்ளது. அது திருமணத்துடன் தொடர்புடைய எதிர்கால கணிப்பு செய்யும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இராவதி டால்பின் மற்றும் கான்டன் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் போன்ற அரிய உயிரினங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். நண்பர்களே, கம்போடியா சுற்றுலாவுக்கும் அற்புதமான இடம். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் முதலில் ஆங்கோர் வாட் கோயிலை பார்க்க விரும்புகிறார்கள். இந்த கோயிலின் கட்டுமானம் இன்றுக்கு சுமார் 800 வருடங்களுக்கு முன் நடந்தது. சிலர் இதை ஒரே இரவில் கட்டினார்கள் என்று நம்புகிறார்கள். இந்த கோயில் தன் அற்புதமான சிற்பங்கள், அலௌகீக அழகு மற்றும் கலை திறமையின் உயர்ந்த உதாரணமாக பிரபலமானது. நூற்றாண்டுகள் காலம் வெயில், மழை மற்றும் காலநிலை மாற்றங்களை தாங்கியும் இந்த கோயில் இன்னும் உறுதியாக நிற்கிறது. நாங்கள் முன்பே சொன்னது போல் இந்த கோயில் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதுவல்லாமல் பிரம்மா மற்றும் பகவான் சிவனின் கோயில்கள் மற்றும் சிலைகளும் இங்கே உள்ளன. தற்போது பல பௌத்த சிலைகளும் இந்த கோயிலில் தெரிகின்றன. இந்த பிரம்மாண்டமான கோயில் அலௌகீக சக்திகளின் உதவியால் கட்டப்பட்டது என்று சிலர் நம்புகிறார்கள். முதலில் இது இந்து கோயிலாக இருந்தது, பின்னர் பௌத்த கோயிலாக மாறியது. இந்த கோயில் 402 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. கோயிலை சுற்றி 700 அடி ஆழமான அகழி உள்ளது. அதில் எப்போதும் தண்ணீர் நிரம்பியிருக்கும். இந்த கோயிலின் நுழைவு வாயில் 1000 அடி அகலமானது. 1992 யுனெஸ்கோ இந்த கோயிலை உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் சேர்த்தது. அதுவல்லாமல் கம்போடியாவில் நீங்கள் தலைநகரம் பனாம் பென்னை பார்க்கலாம். அங்கே பல அருங்காட்சியகங்கள், நல்ல உணவகங்கள் மற்றும் பூங்காக்கள் உள்ளன. கம்போடியா மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக அழகான கடற்கரைகள் இங்கே உள்ளன. அங்கு சென்று நீங்கள் மகிழலாம் மற்றும் பார்ட்டிகள் செய்யலாம். அங்கு தங்குவதால் உங்களுக்கு அமைதியும் சுகமும் கிடைக்கும். அதுவல்லாமல் நீங்கள் ரத்னகிரி மற்றும் கம்போட் போன்ற இடங்களையும் பார்க்கலாம். நண்பர்களே, கம்போடியா பார்வைக்கு சிறந்த நேரம் நவம்பர் முதல் மார்ச் வரை. நீங்கள் சர்வதேச சுற்றுலாவை திட்டமிடுகிறீர்கள் என்றால் கம்போடியா உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கலாம். ஆகவே நண்பர்களே, இது அழகான நாடுகளில் ஒன்றான கம்போடியா பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். எங்கள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கீழே கமெண்ட் செய்து இந்த வீடியோவில் கம்போடியா பற்றி உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது என்று கட்டாயம் சொல்லுங்கள். நீங்கள் எப்போதாவது கம்போடியா சென்றிருக்கிறீர்களா? சென்றிருந்தால் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது என்று கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மற்றும் வீடியோவை லைக் செய்து
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.